அவையில் இருக்கிறவர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் தேதி ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு 19 மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் 15ஆம் தேதியே 19ன்னு முருகானந்துக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 4 நாளாக உட்காந்து ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா பேசுகிறதையுமே ஒரே ஆள் பேசிட்டு விட்டாப்ல. பரவாயில்ல, நம்மளுடைய வேலையை மிச்சப்படுத்திட்டாப்ல. இந்த பின்னாடி ஒரு மினி பஸ் வந்துட்டு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அந்த மினி பஸ்ஸில் கடைசியாக ஏறினது நான் தான். ஏன்னா டைரக்டர் ஆர் கார்த்திக், அவர் நித்தம் ஒரு வானம் டைரக்டர், அவர் தான் எனக்கு கால் பண்ணி ஒரு படம் இருக்குது, விக்ரம் பிரபு சார் ஹீரோவாக பண்ணுறாரு, நீங்கள் அதில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். 17ஆம் தேதி ஷூட்டிங் வரும். ஓகே, 14ஆம் தேதி ஃப்ரீயாக தான் இருக்கேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும் இன்றைக்கி 16, நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குன்ட்டு 17 அப்படின்ட்டார். அப்புறம் உடனே கிளம்பி போய் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். ஆர் கார்த்திக் வந்து ஃபோனில் 2 தடவை பேசியிருக்காரு. மற்றபடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நண்பர் முருகானந்தம் உட்பட யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. டெக்னீஷியன் யாரையுமே தெரியாது. மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு ஷாட்டு முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் ஏற போகும்போது டைரக்டர் யாருன்னு தெரியல. ஷாட்டுக்கு ரெடி, எல்லாம் ரெடி, கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க. யார் டைரக்டர்னா டைரக்டரை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வேலையை தூங்குறதான் வழக்கம். யாருன்னே தெரியல. எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட், நண்பர் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அவர் தான் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் சரி நம்ம போய் விஷ் பண்ணிடுவோம். ஹலோ கோடங்க சார், நீங்களா சார் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆவார் அப்படின்னு நினச்சி போய் ஹாய் சார் அப்படின்னேன். இப்போ அன்னியன் படத்தில் இந்த பிரகாஷ் ராஜை கட்டி பிடிப்பார்ல, ஒரு பெருசு கட்டி பிடிச்சோடனே ஓரம் உட்கார வச்சுட்டு போயிடுவார்ல, அது மாதிரி ஹாய் அப்படிங்கிற ஹாய் வண்டியில் இருங்க போங்க அப்படின்னு போயிட்டாப்ல. இல்லை சார் நான் உள்ளே போய் இப்போ என்ன பண்ணுறது, உள்ளே போங்க சொல்லுவாங்க. உள்ளே போய் உட்காந்துருக்கேன். இந்த 2 வீட்டு கல்யாணமும் உங்களால் தான் நடக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருங்க அப்படின்னு நான் தூங்காமல் உட்காந்துருக்கேன். அந்த ஷாட்டில் ஹீரோ சார் மட்டும் முடிச்சிருக்கணும், எல்லாரும் தூங்கணுங்கிறது ஷாட் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த கல்யாணம் எப்படியாவது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக தூங்காமல் இருக்கேன். லீலா மாஸ்டர் என்னை வைக்கிறாங்க. யோ யாருங்க தான் கூட்டு வந்தது, எல்லாம் தூங்கிருக்காங்க, ஏங்க முடிச்சுக்கிட்டீங்கண்ணே தூங்குங்கண்ணே அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த திட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து அதை தனியாக ஒரு படமாகவே எடுக்கலாம். எங்கய்யா ஆல்ரெடி முதல் சீன் 2 சீனை கட் பண்ணிட்டு தான் 3ஆவது சீனுக்கு ஜம்ப் பண்ணேன். நான் ஒரு படமாகவே எடுக்கலாம் அந்த அளவுக்கு. அப்புறம் மறுநாள் வந்து பேப்பர் வரும். டெய்லி வந்து ஒரு 8 to 10 பேஜ் ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும். புரோக்கர் செல்வம்னு டைட்டிலோட வரும். அதை திறந்து பார்த்தா அடடே ராமுவே வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் 8 பேஜில் செல்வம். சரி ஓகே, இன்னைக்கு மறுநாள் வந்து வாராமோ இப்படி மட்டும் இருக்கும். 3ஆவது நாள் வந்து இந்த சண்டை கலைபரத்தில் செல்வம் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கும். 4ஆவது நாள் போனால் வாங்க வாங்க நீங்கள் அங்கே போய் நினைக்குங்க. சரி ஓகே, ஏன்னா கேரவன்லாம் மல்லுக்கிட்டுவேன். இன்னைக்கு நீ டைலாக் என்ன பேசுனேன் அப்படின்னு நான் முருகானந்தம் கேட்பேன். நான் பேசணும்பா, நான் வந்து இந்த சவுத்து சைடு நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்பா. அப்படி முருகானந்தம் நான் மேற்க நின்றுருந்தேன். எல்லாரும் அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க. 5ஆவது நாள் நான் மைண்ட் செட் ஆகிட்டேன். சார் நீங்கள் வந்து எங்கே நிற்கணும், இந்த அங்கே நின்றுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அப்சர்வேஷன், ஓகே கம்ப்ளீட்டாக அங்கே நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதானே, சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அது. தொடர்ந்து அதுக்கப்புறம் படம் முடியும் பொழுது ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. யாருன்னே தெரியாத ஒரு குழுவில் போய் கடைசியில் இப்போ டெய்லி ஒரு தடவை கூட ஒரு நாள் பேசாமல் இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு ஹெவி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருச்சு. என்ன பேச ஆரம்பித்தாலும் நண்பர் முருகானந்தம் சொன்னது மாதிரி அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டாப்ல இருந்தாலும். ஸோ அது மாதிரி ஹீரோ சார், அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு துளி கூட எந்த பந்தாவுமே கிடையாது. ரொம்ப நமக்குமே எடுத்து கொடுப்பாரு நிறையா. ஹீரோயின் ஷார்ட் முடிஞ்சோடனே கம்ப்யூட்டரில் போய் என்னமோ நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, அது என்னன்னு தெரியாது. கேட்டதுக்கப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. பட் கட் பண்ண இங்கே வந்த உடனே டக்குனு அந்த கேரக்டராக மாறிடுவாங்க. அப்புறம் அருள்தாஸ் அண்ணன், அவர் மைசெட் சித்தன், அப்புறம் நிறைய அந்த அம்மாக்கள்லாம் அவங்க பேர் தெரியல, சாரி, எல்லாருமே சொன்னது மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஒரு வழியாக முடிச்சுட்டு ஐயா சான்றோடன் ஐயா அன்னைக்கு இந்த மியூசிக்கில் வந்து படத்தை இன்னும் அடுத்த லெவல் ஏற்றி கொண்டு போயிருக்காரு. ஒரு கேமராமேன் ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் வெளிவந்து அதிரி புதிரி ஹிட்டான GPU மாம்ஸ் வந்திருக்காரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி
விடைபெறுகிறேன். நன்றி.